டேர்டெவில் பான் அகைன் வெப் சீரிஸோட 4வது எபிசோடு இது. இதுல ஒரு என்ன ஏன்னா நம்ம ஒயிட் டைகர் அவர் மரணத்தை நம்ம மேட்னால ஏத்துக்க முடியல. கோர்ட்ல வந்து நம்ம சட்ட நியாயமா எதுவும் வேலை செய்யலங்க இப்படி ஒரு பக்கத்துல கில்ட்டியா இருக்காப்புல. கில்ட்டியா இருக்கும்போது நம்ம எப்படி சொல்றது, நம்ம பில்சன் மொட்டை வந்து ஒரு பக்கம் வந்து மனைவி எதனால பிரிஞ்சாப்புல, ஏன் பிரிஞ்சாப்புல அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் போவாங்க. மொட்டை யங்ஸ்டர் அவர் ஏன் ஒரு தப்பு பண்ணிருப்பாப்புல, இதனால நான் போயிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லல. ஆனா ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தனோட அஃபேர் ஒன்று வச்சிருக்கா. பில்சன் மொட்டை என்ன வந்தா அப்படின்னா ரொம்ப குளறுபடியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாப்புல. அப்புறம் அவன் ஒரு சைக்கோ கொலையாளி ஒருத்தன் வரான். அவன் ஒவ்வொரு ஆளும் கொண்டுகிட்டு இருக்கான். அதோட சம்பவம் அதுக்கப்புறம் சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் டேர் டேவில் வந்து அவர் சண்டைக்கு ஆயத்தமா ஆகியிருக்காப்புல அப்படின்னு ஒரு கான்செப்ட் போட்டு இதில் போட்டு முடிச்சு வச்சுட்டானுங்க. இதில் முக்கியமான இந்த எபிசோட நம்ம இவரை பற்றி நம்ம பில்சன் மொட்டையை பற்றி தான் சொல்லியிருப்பானுங்க. அதனால நம்ம பார்க்கறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வெப் சீரிஸ் 4 வேற லெவலில் இருந்து தாறுமாறான ஒரு வெப் சீரிஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.